வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன். குக்கரில் அடியில் தண்ணி வச்சு கிண்ணத்தில் அந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா மண் போக கழுவிட்டு வச்சு குக்கர் போட்டு ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்து ஊற்றியாச்சு. இதை நல்லா இப்படி மத்தாது, இல்லை மாஷாக இருந்தாலும் அதாலே நல்லா நசுக்கிக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு மசித்த உடனே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடிசா அரிஞ்ச ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு இதில் சேர்த்துடணும். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கணும் நல்லா. இதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்து எல்லாத்தையும் கலந்து பிசையணும். இந்த மைதா ஒரு பைண்டிங்க்கு தான், கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இந்த கரண்டியில் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு இதில் கொஞ்சமாக டாட்டா சால்ட் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இதை பாருங்க, இந்த அளவு கரைச்சிக்கிட்டா போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு தட்டில் பிரெட்டு தூள் எடுத்து வச்சுக்கணும். இதுமாதிரி ரவுண்டாக செய்து இது மாதிரி செய்து நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இப்படி துவைச்சி எடுத்து இந்த பிரெட்டு தூள் மேலே வச்சு இது மாதிரி செய்துக்கணும். செய்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சிருக்கலாம். இது மாதிரி தட்டில் வச்சிடணும். இதை பாருங்க, மைதா மாவில் துவைச்சி இது மாதிரி பிரெட்டு தூளில் பரட்டி இது மாதிரி ரவுண்டாக செய்து வச்சுக்கணும். அடுப்பில் பேனில் தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவையில்ல. மீன்லாம் வறுக்கிறதுக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுடணும். கொஞ்ச நேரம் ஆன உடனே திருப்பிக்கணும், கொஞ்சம் செவந்த உடனே.
அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது போட்டுடணும் அதே பேனில். இதை பாருங்க, இந்த அளவு பொன்னிறமாக வந்த உடனே கட்லெட்டு எடுத்துடலாம். இதுக்கு தக்காளி கெச்சப் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி கட்லெட் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.